அமைதியான அரசியல்வாதியாக அறியப்பட்ட மன்மோகன் சிங்கின் அரசியல் பயணத்தை திரும்பி பார்க்கலாம். 1991 இந்தியாவின் வெளிநாட்டு டாலர் கையிருப்பு 2 வார இறக்குமதிக்கு தேவையான தொகையை விட குறைவாகவே இருந்தது. கடும் நெருக்கடியிலிருந்த இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க மன்மோகன் சிங்கை தேர்வு செய்தார் பிரதமர் நரசிம்ம ராவ். பல்கலைக்கழக மானியக் குழுவில் இருந்த மன்மோகன் சிங்கை மத்திய நிதியமைச்சராக்கினார். மன்மோகன் சிங் வாங்க நிதியமைச்சராக பதவியேற்றுக் கொள்ளுங்கள் என நரசிம்ம ராவ் அழைத்ததே மன்மோகன் சிங்கின் அரசியல் பயணத்தின் தொடக்கம். ஒரு மாதத்தில் மத்திய நிதி பட்ஜெட்டையும் தாக்கி பொருளாதார சீர்திருத்தங்களை அறிவித்து அதனை செயல்படுத்தி காட்டி இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுத்தார். நேர்மையான நிதியமைச்சராக செயல்பட்டார். 1991 அக்டோபரில் அசாம் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். மீண்டும் 1995 அங்கிருந்து தேர்வு செய்யப்பட்டார். இதற்கிடையே 1999 மக்களவை தேர்தலில் முதல் முறையாக தெற்கு டெல்லி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். பிரபல எழுத்தாளர் குஷ்வந்த் சிங் அவருக்கு தேர்தல் நிதியாக 2 லட்சம் ரூபாய் அளித்தார். அந்த தொகை செலவு செய்யப்படாததால் தேர்தல் முடிந்ததும் குஷ்வந்த் சிங் வீட்டிற்கு நேரிலேயே சென்று 2 லட்சம் ரூபாயை திருப்பியளித்தார் மன்மோகன் சிங். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர் என்ற இமேஜை அவர் பெறுவதை தடுக்கும் முயற்சியில் அவரது தோல்விக்கு சில மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் திரைக்கு பின்னால் வேலை செய்ததாக அப்போது சந்தேகம் இருந்தது. அதன் பிறகு கடந்த ஏப்ரலில் ஓய்வு பெறும் வரை ஒருமுறை கூட மக்களவைக்கு போட்டியிடவே இல்லை மன்மோகன் சிங். 1995, 2001, 2007, 2013 மாநிலங்களவை தேர்தல்களில் அசாமிலிருந்து மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இறுதியாக 2019 ராஜஸ்தானிலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். அவர் பிரதமரானதும் எதிர்பாராத விதமாகவே அமைந்தது. ஆம், 2004 தேர்தலில் வெற்றிக்கு பின் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி பிரதமர் பொறுப்பேற்க மறுத்ததன் பின் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார் மன்மோகன் சிங். சோனியாவிடமே உண்மையான அதிகாரம், மௌன பிரதமர் என்ற விமர்சனங்களை எல்லாம் எதிர்கொண்டார். கூட்டணி அரசாங்கத்தை நடத்துவது பெரும் முட்கள் நிறைந்த பாதையாகவே இருந்தது. புயல்கள் அடிக்கும் போதெல்லாம் வளைந்து விழும் புல்லாக உவமையாக இருந்தாரே தவிர நிமிர்ந்து நிற்கும் மரத்தை போல அல்ல. பொருளாதார திறமையோடு அவரது பக்குவமும் 10 ஆண்டுகள் அவர் பிரதமர் பதவியை நிறைவு செய்ய காரணமாகவே இருந்தது. பலவீனமானவர் என்று அரசியலில் விமர்சிக்கப்பட்டவர் 2008 இந்தியா அமெரிக்கா அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தாக காரணமாக இருந்தார். அப்போது அரசாங்கத்திற்கான ஆதரவை வாபஸ் பெறுவோம் என்றபோது சமாஜ்வாடி ஆதரவை திரட்டி அரசியலில் அவர் ஒரு அப்பாவி என்ற பேச்சுக்கு தான் ஒரு அதிகாரத்துவவாதி என எண்டு போட்டவர். சாந்த குணம், அமைதியான குரல், சிறந்த செயல் திட்டம், திறன் என்று அரசியல் பயணத்தில் அமைதியான அரசியல்வாதியாகவே தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் மன்மோகன் சிங். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.